ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் சுகன்யா உங்ககிட்ட பேச வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம கூட உடல் பரிசோதனைகள் குறித்து நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக கதிரியக்க நிபுணர் மருத்துவர் பிரவீனா அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். இனிய நண்பகல் வணக்கம் தான் சொல்லலாம். வெல்கம் டு அவர் ஷோ மேம். நன்றிங்க. ஓகே மேம். என்னன்னா தமிழில் பேசுறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஒரு மணி நேரம் எனக்குமே ரொம்ப நல்லா போகும்னு நினைக்கிறேன். மேம் ஒரு ஃபார்மில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே மேம், இந்த ரேடியாலஜி கதிரியக்கத்துறை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இந்த மெடிக்கல் ஃபீல்டில் முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதோட முக்கியத்துவம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கதிரியக்கத்துறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதம் இருக்குது. இதில் ஒன்று ட்ரீட்மெண்ட், அதாவது கேன்சர் சம்மந்தப்பட்ட நோய்களை தீர்க்கும் விஷயங்கள், அது ரேடியோ தெரப்பி. இதில் 2ஆக பிரிஞ்சிடுது. ஸோ ரேடியோ டயக்னோசிஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அது சம்மந்தப்பட்ட துறைகள் அப்படின்னு பார்க்கும்போது கதிரியக்கத்தை யூஸ் பண்ணி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் அந்த மாதிரி. அப்புறம் ரெகுலராக நாங்கள் அதாவது எளிதான பேஷண்ட்டுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்காத ஒரு ஸ்கேன் அப்படின்னு பார்த்தா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். ஸோ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வயிற்றுக்கு எல்லாத்துக்குமே டெய்லி பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே தொந்தரவு இருக்கான்றதை பார்க்குறதுக்கு, அதாவது தொந்தரவு வந்தப்புறம் ஒருத்தர் வரும்போதும் அது உபயோகப்படுது. தொந்தரவு இல்லாத இப்போ நம்ம ஜென்ரலாக இப்போ இன்றைய டாபிக் மாதிரி ஹெல்த் செக்கப், அதுக்கும் அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் யூஸ் ஆகுது. ஸோ தொந்தரவு இப்போ வலியோடு வராங்க, அவங்களுக்கு ஏதாவது இப்போ கிட்னியில் ஸ்டோனோ பித்தப்பையில் கல்லோ அதெல்லாம் இருந்தால் கண்டுபிடிக்கவும் இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் யூஸ் ஆகும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா சிடி ஸ்கேன், அதெல்லாம் அடுத்தடுத்த பிரச்சனைகள் இருந்தால் மட்டும்தான் டாக்டரால் பரிந்துரைக்கப்படும் போது மட்டுமே எடுக்கப்பட வேண்டும். இப்போ அது எல்லாருக்கும் இப்போ நம்ம இந்தியாவில் அதில் ஒரு லிமிட்டேஷனும் கிடையாது. பட் என்னென்னா தேவை இருந்தால் மட்டுமே செய்யக்கூடிய டெஸ்ட் இதெல்லாம். ஓகே மேம், கண்டிப்பாக நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டெஸ்ட்டெல்லாம் நம்ம எடுக்கிறோம்ல மேம், இதுக்கு இந்த டெஸ்ட் அப்படின்னு வச்சுருக்கோம். பொதுவாக இந்த சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் இதெல்லாம் கொஞ்சம் பிக்கர் ப்ராப்ளம்ஸ்க்கு எடுக்கிறாங்க. பர்டிகுலராக ஒரு விஷயத்த ரொம்ப நுணுக்கமாக பார்க்கறதுக்கு அதை வச்சுருக்கோம். இப்போ சிடி ஸ்கேனுக்கும் எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கும் என்ன மேம் வித்தியாசம் இருக்குது? சரி, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். இது ரெண்டுமே வெவ்வேறு. சிடி ஸ்கேனில் உங்களுக்கு கதிரியக்கம் அதிகமாக யூஸ் பண்ணி தான், எக்ஸ்ரே மாதிரி ஒரு 10 மடங்கு ஒரு பார்ட்டை பார்க்கணுன்னா 10 மடங்கு அளவுக்கு அதில் கதிரியக்கம் அனுப்பப்பட்டு தான் டீட்டெயில் கிடைக்குது. ரொம்ப எளிதாக சொல்லணும் உங்களுக்கு புரியும்னா, ஒரு வெண்டைக்காய் அறிகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சாம்பாருக்கு அறியும் போது பெருசாக அறிவோம். ஸோ அதில் பிரச்சனைகள் கண் தெரியாது. இதே நீங்கள் பொரியலுக்கு பண்ணுற மாதிரி சின்ன ஸ்லைஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனை எந்த துல்லியமாக உங்களுக்கு கிடைக்கும், அதுதான் சிடி ஸ்கேனோடது. பட் சிடி ஸ்கேன் எல்லாருக்கும் எடுக்கலாமான்னா தேவைப்பட்டால் மட்டும்தான் எடுக்கப்பட வேண்டும். அது டாக்டரோட பரிந்துரையோடு தான் எடுக்கப்பட வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா எம்ஆர்ஐன்றது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மாதிரி அதில் கதிரியக்கமே கிடையாது. ஆனால் அதில் என்ன அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா எலும்பு, தசைகள், மூளை, அது மாதிரி அதுக்கு அதோட துல்லியமான பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறதுக்கான சக்தி கொண்டது. அதாவது ஒரு காந்த பெரிய ஒரு 1.5 டெஸ்லா அந்த மாதிரிலாம் இதில் ஒரு பேஷண்ட்டை படுக்க வைக்கும்போது அவங்களோட பாடியிலேருந்து வர சிக்னலை டிடெக்ட் பண்ணி அது நமக்கு ஒரு டீட்டெயில் கொடுக்குது. ஸோ அது ரொம்ப துல்லியம்தான். ஆனால் இந்த 2 துல்லியங்களுமே நம்ம தேவை இருந்தால்தான் எடுத்து பார்த்துக்கணும். அந்த இதில் பார்த்திங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேனில் ஹார்ம் கிடையாது, சிடி ஸ்கேனில் ஹார்ம் இருக்குது. ஓகே மேம், ரொம்ப தெளிவான பதில். நிகழ்ச்சியோட முதல் காலர் யார் எங்கேருந்து பார்க்கலாம்? வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து? பொன்னேரி ஜாகண்டையிலேருந்து கலீல் அஹமது பேசுகிறேன். இனிய நண்பகல் வணக்கம் டாக்டருக்கும் உங்களுக்கும். நண்பகல் வணக்கம். நன்றி ஐயா, சொல்லுங்க டாக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா கதிர்வீச்சு, இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கதிர்வீச்சு ரொம்ப டெக்னாலஜியா வளர்ந்துருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்னோட கேள்வி என்னன்னா, செஸ்ட் பெயின், ஹார்ட் அட்டாக்கு வர்றதுக்கு அது அறிகுறி இப்ப புது மிஷின், நவீன மிஷின் கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்த உடனே அது மிஷின் கருவி காட்டி கொடுத்துருதான்.
அது எந்த அளவுக்கு உண்மைன்னு கொஞ்சம் நீங்க சொல்லுங்க தெளிவா, நான் ரேடியோல கேட்டுக்கிறேன். நல்ல கேள்வி. என்னன்னா ஹார்ட் அட்டாக் வர்றதை நம்ம அந்த டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் இசிஜியும் ட்ராப் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுதான் எடுத்தால் தான் உங்களுக்கு துல்லியமாக தெரியும். இது எப்படின்னா, இப்போ இருதய நோய் உங்களுக்கு வரக்கூடிய அந்த கால்சியம் டெபாசிட் ஆகும் 128 ஸ்லைஸ் சிடி ஆஞ்சியோகிராம்னு சொல்லுவோம். அது வந்து மருந்து கொடுத்து எடுக்கப்படும் போது உங்களோட அடைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோட அளவு என்ன, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு அது வந்து ஒரு இது கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 50 வயசு இருக்குது உங்களுக்கு, எனக்கு கூடிய விரைவில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு தொந்தரவு வரலாமா, இது வந்து ஒரு மேப் மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த 128 ஸ்லைஸ் சிடி ஆஞ்சியோகிராம் உங்களோட டாக்டர் பரிந்துரைச்சா நீங்கள் தாராளமாக பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம், அவ்வளோதான். நன்றி நன்றி டாக்டர். கண்டிப்பாக அந்த ஆன்சர் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேம், இன்னொன்று வந்து இப்போது அவங்க வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இந்த எந்த அளவுக்கு வந்து உபயோகமாக இருக்குன்னு கேட்டாங்க. கேன்சரில் வந்து பார்த்திங்கன்னா மேமோகிராம் வந்து இந்த ரேடியாலஜியில் நிறைய யூஸ் பண்ணுறோம் நம்ம பிரெஸ்ட் கேன்சருக்காக. அது மேமோகிராம் ட்ரீட்மெண்ட் பற்றி இது வந்து ஆக்சுவலி மேமோகிராம் வந்து இட்ஸ் ஒரு டெஸ்ட். என்ன மாதிரி அப்படின்னா, இப்போ விமன் 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாரும் கட்டாயம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு தடவை, அது வந்து நீங்கள் முதல் தடவை பண்ணும்போது அவங்க அதை எழுதி கொடுப்போம். இப்போ நாங்களே அதை ரெக்கமெண்ட் பண்ணிடுவோம். என்ன பண்ணுவாங்கன்னா, மார்பக புற்றுநோய் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன சைஸில் இருக்கும்போதே கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட் அது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ மார்பக புற்றுநோய் வர்றவங்க எல்லாருமே கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டியையும் அவங்க வந்து கொஞ்ச நாள் அப்சர்வ் பண்ணுவாங்க. கட்டி பார்த்த உடனே டாக்டர்கிட்ட வர்றவங்களோட நம்பர் இன்னும் கூட கம்மி தான். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாத அளவில் இருக்கும்போதே இது வந்து துல்லியமாக கண்டுபிடிச்சி கொடுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. ஸோ விமன் அபவ் 40 கண்டிப்பாக மேமோகிராம் டெஸ்ட்டை பண்ணிக்கணும். இதுக்கு வந்து அது காமனாக அவங்க சொல்கிற தொந்தரவுகள் என்னென்னா, எங்கள் வீட்டுக்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா சென்னையிலன்னு இல்லை, என்னோடய சொந்த ஊர் வந்து விழுப்புரத்தில் கூட இந்த டெஸ்ட் இருக்குது. ரெண்டாவது அதை இன்டர்ப்ரெட் பண்ணி திருப்பி அதுக்கு கூடவே இந்த அல்ட்ராசவுண்ட் பிரெஸ்ட் அதுவும் நாங்கள் கூடவே பண்ணி தான் அந்த ரிசல்ட்டை வந்து கொடுப்போம். ஸோ அது எல்லா இடத்துலையுமே இருக்குது, நிறைய மாவட்ட மருத்துவமனைகளில் கூட இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இப்போ நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விமன் அபவ் 40 உங்கள் ஃபேமிலியில் இருக்காங்கன்னா தயவு செய்து அந்த டெஸ்ட்டை ஃபஸ்ட்டு போய் பண்ணிக்க சொல்லுங்கள். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா புத்தாண்டு வருது, கரெக்டாக? ஸோ புத்தாண்டில் எல்லாம் நிறைய விஷயம் பண்ணணும்னு நினைப்போம். அதில் இப்போ உங்கள் அம்மாவோ யார் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்கள பண்ணிக்க சொல்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப். நன்றி மேம். புத்தாண்டு ஒரு விழிப்புணர்வோடு சொல்லியிருக்காங்க. அடுத்த காலர் யார், எங்கேருந்து பார்க்கலாம்? வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஓகே, அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், சுதா. சொல்லுங்க மேம், டாக்டர் கிட்ட உங்க கேள்வி கேளுங்க. மேமோகிராம் பற்றி சொன்னீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது எவ்வளவு நாளைக்கு ஒரு வாட்டி செஞ்சுக்கணும் டாக்டர்? அம்மா, உங்களுக்கு வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்தா போதும். கரெக்டுங்களா? இல்லை உங்களுக்கு வந்து இப்போ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, இப்போ என்னோட குடும்பத்தில் என்னோட சொந்த அக்காவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோட டைப்பை பொறுத்து அந்த பார்க்குற டாக்டரே வந்து உங்களுக்கு அந்த மேமோகிராம் ரிசல்ட்டில் கடைசியாக கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்கள வந்து பார்க்கணும். இல்லை சில பேருக்கு வந்து இந்த ஸ்கேனில் ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா 6 மாதம் கழித்து வாங்கன்னு கூட நாங்கள் சொல்லுவோம். ஸோ அப்படி சொல்லும்போது அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அப்படி இல்லை சில பேருக்கு வந்து சொல்லுங்கம்மா. இன்னும் ஒரு கொஸ்டின் சொல்லுங்க. இப்போ பல்லுல வந்து நான் கிளிப் மாதிரி போட்டிருக்கேன். நான் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு போலாமா? எம்ஆர்ஐ ஸ்கேன் உங்களுக்கு பல்லு கிளிப்லயும் இப்ப நிறைய விதம் இருக்குமா. உங்க பல் டாக்டர் கிட்ட கேட்டீங்கன்னா அந்த மெட்டாலிக் அப்படின்னும் போது எம்ஆர்ஐ பிரெயின் தான் எடுக்க முடியாது. உங்களுக்கு மற்ற உறுப்புகள் வந்து உங்களுக்கு எந்த ஸ்கேன் எடுக்கணும்னாலும் அதனால உங்களுக்கு எதுவுமே தொந்தரவு வராது.
ரொம்ப அழகா ரொம்ப கிளியரா சொன்னீங்க டாக்டர். நன்றி டாக்டர். நன்றி நன்றி. எஸ் சார், ரொம்ப கிளியராக சொல்லிட்டு இருக்காங்க. நானும் அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். நேயர்கள் வந்து உங்களுடைய டவுட்ஸ், உங்கள் உடல் பரிசோதனைகள் குறித்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கேள்விகள் வந்து மருத்துவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னா 29860038 2952205554 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியோட அடுத்த காலர். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் மில்க்ல இருந்து ராஜா மேடம். ராஜா சார், மேம் கிட்ட உங்க கேள்வி கேளுங்க. சொல்லுங்க சார். மேடம், ஹெல்த் மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ன்றாங்களே, என்ன டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டுக்கும்? இல்லை மாஸ்டர் ஹெல்த் செக்கப் எல்லாம் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாக்லேட்டை வேறு பேர், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ பட் என்ன இதில் கட்டாயம் இருக்கணும்னா, உங்களுக்கு வந்து உடல் பரிசோதனைக்கு பண்ணுறது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், ஒரு எக்ஸ்ரே செஸ்ட், அதுக்கப்புறமா பேசிக் பிளட் டெஸ்ட். உங்களோட இப்போ உங்களுக்கு எதுவுமே தொந்தரவு இல்லை, நான் ஒரு 35 வயசு இருக்குது ஆனால் எனக்கு பார்க்கணும் அப்படின்னும் போது இசிஜி, திருப்பி சொல்கிறேன், எக்ஸ்ரே செஸ்ட்டு, ஸ்கேனு, பேசிக் பிளட் டெஸ்ட், இது பண்ணிக்கிட்டா போதும். ரைட்டுங்களா? எந்த வயசுல பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்டெல்லாம் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஜென்ரலாக அபவ் 40 தான் ப்ராப்ளம்ஸ் வருதுன்ட்டு. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் நான் வந்து ஐடியலாக என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் வந்து பிஃபோர் யூ ஸ்டார்ட் யுவர் மேரேஜ் லைஃப் ஒரு ஸ்கேன் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கும் தெரியும், சில பேருக்கு வந்து பிறப்புலேயே சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட ஸ்கேன்ஸில் தெரியும். ஸோ ஐடியல் இஸ் 25. இந்த காலகட்டங்களில் 25 வயசில் நம்ம ஹெல்த் செக்கப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சுவலி முடிக்கும்போது அந்த அதுலேயே வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருவாங்க. உங்களை வந்து இந்த ஹெல்த் செக்கப் பண்ணுறது முக்கியம் இல்லை, அதை ஒரு கரெக்டான ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். அதை வந்து நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்து அந்த நம்பரை பார்த்து பயப்படுறது, அதெல்லாம் வந்து செய்யறது இப்போ இந்த கரண்ட் இதில் வந்து அதிகமாக நடக்குது. அதை பண்ணாமல் ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு நல்ல ஃபேமிலி டாக்டர், உங்களுக்குன்னு நான் எப்பயுமே வந்து அதை சொல்லுவேன், ஒரு ஃபேமிலி டாக்டர்னு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதை பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட உங்கள் ஹெல்த் செக்கப் ரிப்போர்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட காமிச்சிங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க உங்களுக்கு என்ன ஃப்ரீக்வன்சியில் என்ன பண்ணணும்னு. நன்றி நன்றி. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேம், இந்த ஹெல்த் செக்கப் அப்படிங்கிறது எந்த வயசுக்கு மேலே கண்டிப்பாக ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது? அதான் கண்டிப்பாக அப்படிங்கிறது 35 பாய்ப்போம். ஏன்னா வந்து சுகர் எல்லாமே இப்போ கொஞ்சம் ஏர்லியராக கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா நம்ம உட்கார்ந்து நிறைய வேலைகள் செய்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது 35 கரெக்டு. எவ்ரி இயர் ஆர் ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ்ன்றதை உங்கள் டாக்டர் வில் அவங்க சஜஸ்ட் பண்ணுறது பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த காலர். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் டாக்டர். வணக்கங்க. இந்த எக்ஸ்ரே ஸ்கேனு எம்ஆர்ஐ ஸ்கேன் அடிக்கடி எடுக்கிறதுனால சைடு எஃபெக்ட் வருமா? இது வந்து எப்படின்னாங்க, எக்ஸ்ரே வந்து உங்களுக்கு என்ன காரணத்துக்காக எடுக்கிறீங்கன்றதை பொறுத்து தான். சைடு எஃபெக்டை விட இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொரோனா டைமில் அடிக்கடி இந்த எக்ஸ்ரே சிடி ஸ்கேன்லாம் எடுக்கப்பட்டது தான். ஏன்னா அந்த காலகட்டத்துக்கு அது வந்து ஒரு முக்கியமான ஸ்க்ரீனிங் டூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எம்ஆர்ஐனால் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. பட் அது அந்த தேவையானவருக்கு அந்த தேவையான நோய் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அது உபயோகப்படும்னா எடுக்கிறதுல தப்பில்லை. இப்போ எக்ஸ்ரே வந்து பிரெக்னென்ட் லேடிஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேற யார் எடுக்கக்கூடாது மேம்? பிரெக்னென்ட் லேடிஸ் மாதிரி வேற யாரும் இன்னும் ஏஜ் குரூப் இது கிடையாது. ஈவன் பிறந்த குழந்தைக்கு கூட எடுக்க வேண்டிய தேவை இருந்தால் எடுத்து தான் ஆகணும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெக்னென்ட் ஆகும்ன்ற டவுட் இருக்கவங்க கூட எக்ஸ்ரே எடுக்கக்கூடாது, சிடி ஸ்கேன் எடுக்கக்கூடாது. ரெண்டுமே. ஏன்னா இது வந்து 10 மடங்கு சிடி ஸ்கேன். ஸோ உங்களுக்கு ஈவன் இஃப் யூர் பிளானிங் நீங்கள் வந்து கருத்தரிக்க முயற்சியில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணுறது உங்கள் டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஓகே மேம். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் செங்கல்பட்டுலேருந்து பழனி பேசுகிறேன். டாக்டர் கிட்ட பேசுங்க உங்கள் டவுட்ஸ். சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். எனக்கு 4 வருஷம் ஆயிடுது. நாளைக்கு வந்தால் 4 வருஷம் ஆகுது. கரெக்டாக 19ஆம் தேதி மாடு முட்டி ஃபைனல் கார்டு பின்னால் அடிபட்டுடுது. ஓகே. எக்ஸ்ரேல எடுத்து பார்த்தா எல்லாம் பார்த்து பார்வதி ஹாஸ்பிட்டல் சரியாயிடுது. காலெல்லாம் கொஞ்சம் மடக்க முடியுது. அப்படியே பின்னால புடிச்சு ஜிவ்வுன்னு புடிச்சு நிக்குது. வயிறு கல்லு மாதிரி ஆயிடுது மேடம். நீங்க வந்து நீங்க செங்கல்பட்டுல இருக்கீங்க இல்லையா, அங்கேயே வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மாதிரி எங்க நல்ல ஹாஸ்பிட்டல்ல பண்றாங்களோ அவங்க பண்ணிக்கணுங்க. ஃபர்ஸ்ட் உங்க கால் பின்னாடி பிடிப்புக்கு நீங்க ஒரு ஆர்த்தோ டாக்டர் பார்க்கறது தான் சிறந்தது.
பின்னால முதுகு அப்படியே கிரிப்பா புடிச்சு நிக்குது மேடம். அப்படியே ஏறிச்சு அப்படி புடிச்சு நிக்குது மேடம். 5 நிமிஷம் ஆகுது நேரம் நிக்கிறதுக்கு. நீங்க வந்து உங்க முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஈவன் நரம்பியல் துறை டாக்டரை கூட பார்க்கறது நல்லது. நீங்க முன்னாடி காமிச்ச ஹாஸ்பிட்டலோ இல்லை அங்கேயே உங்களுக்கு அருகாமையில் யார் எலும்பு மருத்துவர் நல்ல மருத்துவர் இருக்காங்களோ அவங்கள அணுகலாம். சரி, இதுக்கு ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னீங்களா? திருப்பி என்ன ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் மேடம்? அதுக்கு இல்லை, வெறும் ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன தொந்தரவு வந்து வயிறு சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு ஹெல்த் செக்கப் மாதிரி பண்ணிவிட்டு உங்களை அதுக்கப்புறம் மற்ற ஸ்கேன் வந்து உங்கள் டாக்டர் உங்களை பார்த்துட்டு அவர் தான் முடிவு பண்ணுவார் உங்களுக்கு எக்ஸ்ரேவே போதுமா. ஏன்னா உங்கள் பழைய ரிப்போர்ட்டும் நீங்கள் பத்திரமா வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போங்க. அந்த படங்கள் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு உதவும். இந்த காதல் அடிச்சுட்டு அந்த மிஷினுக்குள்ள தள்ளினாங்க, கட்ட 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 கடனை எடுத்தது. எம்ஆர்ஐ ஸ்கேன் இடுப்புலாம் எதுவும் குண்டு வச்சு இடுப்புல எதுவும் பின்னுலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அதான் மேடம். சரிங்க, அங்கே ஓகே, நன்றி. நன்றி நன்றி நன்றி. அவர் வந்து தெளிவாக எல்லாத்தையுமே எங்கேயே கேட்டு முடிச்சிடுறேன் நான், ஏதாவது ஒரு ஸ்கேனை சொல்லுங்கள் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. எஸ் மேம், இப்போ வந்து இந்த ஸ்கேன் எடுக்கிறது அப்படிங்கிறது இந்த டைமில் தான் எடுக்கணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கணும், சாப்பிட்றதுக்கு அப்புறம் எடுக்கணும், ஈவினிங் எடுக்கணும், நைட் எடுக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அதாவது விதிமுறைகள் இருக்கா இதுக்கு? இது நல்ல கேள்வி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தங்க ப்ரெக்னன்சி ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணிடுறேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. அவங்களுக்கு எப்போ தேவைனாலும் அந்த டைமுக்கு ஸ்கேன் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க டாக்டர் கொடுக்குறாங்களோ அந்த டைம் எடுத்துக்கலாம், சாப்பிட்ருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். சில ஸ்கேனுக்கு வந்து இப்போது ஏர்லி ப்ரெக்னன்சி ஸ்கேன் சொல்லுவோம். அதாவது ஆரம்ப காலத்துக்கு கொஞ்சம் அந்த யூரினரி பிளாடர் ஃபுல்லாக வேணும். இது 2 தான் எங்களுக்கு வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா யூரினரி பிளாடர் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக இருந்தால் பார்க்கறதுக்கு வந்து எல்லா ஆர்கன்ஸுமே தெரியும். ஏன்னா அல்ட்ராசவுண்ட் வந்து உங்களுக்கு தண்ணி இருக்கிற இடத்துக்கு வந்து கரெக்டாக அது மூலியமாக அது துல்லியமாக காமிக்கும். அது ஒரு விஷயம். ஸோ ப்ரெக்னன்சி ஸ்கேனுக்கு நோ ஃபாஸ்டிங், நோ எந்த ப்ரீ ரெக்வெஸ்ட்டும் இல்லை. பேஷண்ட் அவங்க பழைய ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு எங்கே போனாலும் இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. உங்களோட பழைய ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு போங்க. நிறைய பேர் நினைப்பாங்க டாக்டருக்கு வந்து தெரியுதா பார்ப்போம்னு. நீங்கள் அந்த சர்ப்ரைஸே பண்ண தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். 2வது உங்களோட பழைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதோ அதை வச்சு உங்களோட ரிப்போர்ட் பெட்டர் ஆகும். அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ மேல் வயிறு இல்லை நீங்கள் ஒரு ஹெல்த் செக்கப் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபாஸ்டிங் ஸ்டேட்டஸ்லேயே உங்கள் ஸ்கேனை முடிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா பித்தப்பை கல் ரொம்ப சின்ன கல் தெரியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அது சுருங்கிடும். அடுத்து நம்மளோட உணவு உட்கொள்ள ஆரம்பித்த உடனே இந்த கேஸ் ஷேடோஸ் அதெல்லாம் வந்து உங்களோட ஸ்கேனோட துல்லியத்தை குறைக்கும். ஸோ பெஸ்ட்டு வந்து எம்டி ஸ்டமக் அண்ட் கொஞ்சம் பிளாடர் ஃபுல் வந்து இருந்தால் பெட்டர். ஏன்னா நீங்கள் பார்க்குற டைமில் ஒரு எமர்ஜென்சினால் நீங்கள் ஹெல்டப் ஆகிட்டாங்க, உங்களுக்கு முன்னாடி பார்த்த பேஷண்ட் நிறைய டைம் எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பிளாடரில் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் வெறும் வயிற்றில் போயிட்டு அங்கே போய் தண்ணி குடித்து பொறுமையாக பார்த்துக்கிறது நல்லது. இன்னும் நான் சொல்வேன், ஹெல்த் செக்கப்புக்கு வந்தீங்கன்னா ஒரு நாள் லீவ் போட்டுட்டு வாங்க. ஸோ ரிலாக்ஸ்டாக எல்லா டெஸ்ட்டையும் முடிச்சுட்டு நீங்களும் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ரிசல்ட் வர வரைக்கும் ஜாலியாக சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் தான் இதை சாப்பிடக்கூடாது எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே ஓகே டாக்டர், இப்போ இந்த ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி வந்து டாக்டருக்கு தெரியறது நல்லது அப்படின்னு சொல்கிறீங்களா? இப்போ இது வந்து இந்த சிடி எம்ஆர்ஐ ஸ்கேன் இப்போ வந்து ஒரு இப்போ காது பிரச்சனைக்காக நான் போய் ஒரு சிடி எடுத்திருக்கேன், அடுத்து போயிட்டு எனக்கு வந்து வேறு எதுக்காவது தலைக்கு அகெயின் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா என்ன கேப்பில், அதாவது என்ன கேப்பில் அது வந்து எடுக்கலாம் மேம்? என்ன கேப்புன்றத விட இப்போ உங்களோட இப்போ பிரச்சனை வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னா உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லுங்கள். அந்த அவங்க வந்து அந்த காதுக்கு எடுக்கப்பட்டதை பார்ப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேணால் அவங்க வந்து மாற்றாக வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ சிடி ஸ்கேன், ஒரு சிடி ஸ்கேன் எடுத்ததோட எஃபெக்ட் வந்து 10 எக்ஸ்ரே எடுத்ததோட எஃபெக்ட். ஸோ அது ஒரு வருஷத்துக்கான உங்களுடைய கதிரியக்க அளவை விட தாண்டி தான் இருக்கும். பட் உங்கள் டாக்டர்கிட்ட அதை இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அவங்களும் வந்து அடுத்தது சிடி ஸ்கேனாக இல்லாமல் எம்ஆர்ஐ ஸ்கேன் அது ஆனால் உங்களுக்கு உபயோகப்படும்னு அவங்க தான் டிசைட் பண்ணும். நம்ம வந்து எல்லாத்தையும் டாக்டர்கிட்ட சொல்லிட்டோன்னா அவங்க உங்களுக்கு எது நல்லதோ அதை வந்து அவங்க இது பண்ணி கொடுப்பாங்க. அது அப் டு டாக்டர்ஸ் டிசிஷன் அப்படி சொல்லிட்டீங்க. ஓகே டாக்டர், இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். அது நிகழ்ச்சியோட அடுத்த காலர் யார் எங்கேருந்து பார்க்கலாம்? வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்கம்மா? வில்லிவாக்கத்துல இருந்து பேசுறேன். உங்க பேரு? மேடம், எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன், அல்ட்ரா ஸ்கேன் இதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது மேடம்? அம்மா உங்கள் பேர் கேட்குறாங்க. அவங்க பேர் சொல்லிட்டு.
வசந்தி, நல்ல கேள்வி. நிகழ்ச்சியோட துவக்கத்திலேயே நான் இதை பற்றி சொன்னேன். எம்ஆர்ஐ ஸ்கேனில் வந்து ஒரு மேக்னெட்டுக்கு நடுவில் நம்ம உடம்பை வைக்கும்போது அதில் வர மாற்றங்களை வச்சு கண்டுபிடிக்கிற ஒரு ஒரு ஸ்கேன் அது. அல்ட்ராசவுண்டில் என்னென்னா, இப்போ நம்ம சவுண்ட் வேவ்ஸில் அல்ட்ராசவுண்ட், அதாவது அந்த ஃப்ரீக்வன்சி கம்மியாக அதிகமாக இருக்க அந்த இதை வச்சு நம்ம உடலுக்குள்ளே செலுத்தி அதை வச்சு கண்டுபிடிக்கிறது. சிடி ஸ்கேன்றது எக்ஸ்ரேவே வந்து ஒரு வட்ட வடிவில் உடம்பு ஃபுல்லாக அதை எந்த பாகமோ அதை சுற்றி சுழல விட்டு அதை வச்சு கண்டுபிடிக்கிறது. ஓகே, கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பதில் வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, யார் யாரெல்லாம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேம், இப்போ வந்து இத்தனை வகையான ஸ்கேன்ஸ் இருக்கு. இப்போ இது இல்லைன்னா மருத்துவத்துறையில் என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வருமுன் காப்போம் அப்படிங்கிறது எப்பயுமே நம்ம தமிழ் இதில் வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ அது வந்து குறைஞ்சி போயிடும். ஸோ பிரச்சனைகள் வந்து இப்போ கேன்சர் கட்டியோ ஏதோ ரொம்ப பெருசாகி கண்டுபிடிக்கும் போது ஒரு மனிதரோட உடலுக்கு வந்து அது ஆபத்தான நிலையில் கண்டுபிடிக்கிறது வந்து தொட்டு பார்த்தா கண்டுபிடிக்கிற அளவு தான். அதான் அந்த காலத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை தான் வந்து இருக்கும். ஸோ அது மாதிரி இல்லாமல் இப்போ நம்ம இதில் சொல்கிற மாதிரி இந்த எக்ஸ்ரே மேமோகிராஃபில கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை கண்டுபிடிக்கிறோம். இதில் சில டைம்ஸ் என்ன ஒரு என்ன சொல்கிறது, அதோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை தெரிஞ்சுக்கிட்டு சில பேர் பயத்தோடையே இருக்கிறத அந்த ஒரு பிரச்சனைகள் இருக்குதான். இப்படி பார்த்திங்கன்னா, இப்போ சில பேர் வந்து ஃபைப்ராய்ட் கட்டியால் அவங்களுக்கு வந்து இப்போது குழந்தையின்மை அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த சைஸை பார்த்து அவங்க பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பட் அதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ்ஸு. பட் ஆனால் அதை கண்டுபிடிச்சி அதை எடுக்கிறதுக்கான முயற்சி எடுத்து அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும்போது அது வந்து இந்த துறையோட அட்வான்டேஜ். ஸோ அது மாதிரி தான் இப்போ செல்ஃபோனோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ் மாதிரி தான். அளவாக எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிட்டு அதை நம்ம உடல்நிலைக்கு வந்து அதோட ப்ளஸஸ். இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே இப்போ சொல்யூஷன்ஸ் இருக்குது மெடிக்கல் ஃபீல்டில். ஸோ அதை சீக் பண்ணிவிட்டு கரெக்டான பாதையில் நம்ம போயிடுறது வந்து நல்ல விஷயம். நேயர்கள் உங்கள் டவுட்ஸை கேட்கணும் அப்படின்னா, நான் மட்டுமே கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நேயர்கள் உங்கள் டவுட்ஸை கேட்கணும் அப்படின்னா 29860038 2952055554 இந்த எண்களுக்கு கால் பண்ணலாம். ஓகே மேம், இப்போ வந்து நிறைய ஸ்கேன்ஸ் இருக்குது. இந்த பெட் ஸ்கேன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, இந்த பேரு கேட்டாலே எனக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒருவேளை பெட்ஸ்க்கு எடுக்கிற ஸ்கேனா இல்லை நமக்கு எடுக்கிற ஸ்கேனா அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த பெட் ஸ்கேன் அப்படின்னா என்ன? ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து நான் ஒரு இதில் வேலை செய்கிற இடத்துலையே நடந்தது. ஒருத்தங்க அவங்களோட நாய்க்குட்டியை கூட்டுட்டு வந்து இதுக்கு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கான இது வந்து நம்மளுடைய வெட்டினரி ஹாஸ்பிட்டல், தமிழ்நாடு வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் இருக்குது. இந்த பெட் ஸ்கேன் வந்து அதோட எக்ஸ்பேன்ஷன் வந்து பாசிட்ரான் எமிஷன் டோமோகிராம். அதாவது இந்த கதிர்வீக்கத்துறை பற்றி சொல்லும்போது இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து நம்ம ரேடியோ ஐசோடோப் அப்படின்னு படிச்சிருப்போம் சின்ன ஒரு 7th 8th கெமிஸ்ட்ரியில் வரும். அந்த மாதிரி இதையும் அதை வந்து குளுக்கோஸில் டேக் பண்ணிவிட்டு அதே டைம் அந்த பேஷண்ட்டை வந்து சிடி ஸ்கேன் மெஷின் அதை அந்த கன்சர்ன் பர்சனோட உடம்பில் செலுத்திடுவாங்க. ஸோ செலுத்திட்டு கொஞ்சம் டைம் கொடுத்து அதை வந்து சிடி ஸ்கேனில் திருப்பி கான்ட்ராஸ்ட் அது சிடி ஸ்கேன் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் வந்து தேவைப்பட்டால் இன்னும் ஒரு வெளியிலேருந்து ஒரு மருந்தும் கொடுப்பாங்க. அது வந்து அவங்க தேவைனா தான் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இந்த பெட் ஸ்கேன் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து கேன்சர் டிடெக்ஷன். அதுக்கப்புறமா வந்து இன்ஃபெக்ஷன்ஸ். ஒருத்தருக்கு வந்து ஒரு ரொம்ப நாள் ஜுரம் இருக்குது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேலே, எல்லாத்துலேயும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த பெட் ஸ்கேன் எடுப்பாங்க. அப்புறம் வந்து டிமென்ஷியா இஷ்யூஸ், அதாவது பிரெயினில் வந்து செல்ஸ் குறையிறத வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னா அதுக்கும் எடுப்பாங்க இந்த பெட் ஸ்கேன். பெட் ஸ்கேனோட யூசஸ் வந்து இஸ் மல்டிஃபை இது. ஆனால் இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரேடியேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இது தேவைப்பட்டால் மட்டுமே இந்த மருத்துவரின் பரிந்துரைப்படி எடுப்பாங்க. இப்போ கேன்சரோட ரெஸ்பான்ஸ் டு, அதாவது நம்ம கொடுத்துருக்கோம் ஒருத்தவங்களுக்கு கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி, அதுக்கு அந்த கட்டி சுருங்கி இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட்டு. அதே மாதிரி இல்லை உங்களுக்கு வந்து எல்லாமே குறைஞ்சிருச்சு, டிசீஸ் வந்து 0ன்னு ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஒரு வருஷம் கழித்து இதை எடுத்து பார்ப்பாங்க திருப்பி, அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப சின்ன இதில் வந்து அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் இதுவுமே டாக்டரின் பரிந்துரையின் பேரில் மட்டுமே எடுக்கப்பட வேண்டும். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த காலர். வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன். நீங்கள் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
ஆவடியிலேருந்து ராணிதாசன் பேசுகிறேன். டாக்டர்கிட்ட பேசலாமா? கண்டிப்பா சொல்லுங்கம்மா. குட் ஆஃப்டர்நூன் மேம். இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்காங்கல்ல, ஆமாம்மா சொல்லுங்க. பிரெயின்ல எடுக்கிறாங்க. அந்த பிரெயின்ல எடுக்கிற எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து அடிக்கடி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது எதுக்காக? அப்படி இல்லைங்கம்மா, எம்ஆர்ஐ ஸ்கேன்ன்றது எடுத்தால் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிடும். திருப்பி திருப்பி எதுக்கு நம்ம எதையுமே நம்ம திருப்பி திருப்பி செய்ய வேண்டியது தேவைன்னா மட்டும்தான். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூளையில் ஏதோ கட்டி இருக்குது, அதை வளருதான்னு பார்க்கணும். அந்த மாதிரினா மட்டும்தான் திருப்பி திருப்பி எடுக்கணும். அப்போ வந்து அந்த மூளையோட கட்டியை பார்க்கறது தான் முக்கியம். ஸோ அதனால் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் திருப்பி திருப்பி எடுக்கிறது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட நோயோட ப்ராக்ரெஷன் பார்க்குறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல். அப்படின்னா மட்டும்தான் திருப்பி திருப்பி எழுதி தருவாங்க. மற்றபடி இல்லை உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னா சில டைம்ஸ் இந்த கான்ட்ராஸ்ட் போட்டு திருப்பி எடுக்க சொல்லுவாங்க. நன்றி மேம். அடுத்த காலர். வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன் சார். ஒன்றும் இல்லை, இப்போ சிடிஓ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்போது நம்மளோட ஜுவல்லரிலாம் ஏன் மேம் கரெக்டாக சொல்கிறாங்க? அது மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. உங்கள் பேர் சொல்லிடுங்க. என் பேர் குமரன் மேடம், புதுக்கோட்டையிலேருந்து. ஓகே, இது நல்ல கேள்வி. ஆக்சுவலி ஜுவல்லரி வந்து எதுக்காக கேட்ட சொன்னோன்னா ஆர்டிஃபேக்ட்ஸ் அடிக்குங்க சார். என்ன மெட்டல் இருந்தாலும். செகண்ட் திங் வந்து இந்த மெட்டல் வந்து மேக்னெட் எது அட்ராக்ட் பண்ணும்? இரும்பு. ஸோ நம்ம போட்டிருக்கிறது எதனாலையும் நம்ம தலையில் போட்டிருக்க கிளிப்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அதில் போய் இம்பேக்ட் காஸ் பண்ணும். அதனால் ஒன்றும் எம்ஆர்ஐக்கு வந்து கோல்டு கழட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பட்டு இப்போல்லாம் வந்து எதனால் சில தொந்தரவு இருக்குன்னே நமக்கு தெரிய மாட்டாங்க. இமேஜ் வந்து கிளியராக கிடைக்கணும். அதான் வந்து இந்த ஸ்கேன்ஸோட எண்ட் ரிசல்ட். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு ரொம்ப அமைதியாக பேஷண்ட் படுத்திருந்தால் மட்டுமே நல்ல தெளிவான இது கிடைக்கும். இந்த மாதிரி இந்த எக்ஸ்டர்னலாக போட்டிருக்கிறது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண சொல்கிறதுக்கும் அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது குறையறதுக்கு தான். நன்றி மேம். வணக்கம். அடுத்த காலர். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? பாண்டிச்சேரியிலேருந்து விநாயகமூர்த்தி மேடம். விநாயகமூர்த்தி சார், டாக்டர் கிட்ட உங்க கேள்வி கேளுங்க. சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். வணக்கம். இந்த இதில் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்ல ரேடியோ தெரப்பின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதுல வந்து கதிர்வீச்சுல வந்து பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? அதுல பேஷண்ட்டுக்கும் இல்லை இந்த டெக்னீஷியன் பண்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பாதிப்பு இருக்குமா? இல்லை பேஷண்ட்டுக்கு எந்த அளவுக்கு சைடு எஃபெக்ட் மாதிரி இருக்கா? இல்லை, கண்டிப்பாக சார். இது என்னென்னா, இப்போ கேன்சர் கட்டியக்கான ட்ரீட்மெண்ட்டில் ரேடியோ தெரப்பி கொடுக்கும்போது நார்மல் செல்லும் அது வந்து டெஸ்ட்ராய் தான் பண்ணும். அதனால தான் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக, அதாவது டார்கெட்டட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த முறையில் இருக்கிற அதாவது அந்த மெஷின்ஸே இப்போ நான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. நிறைய அரசு மருத்துவமனைகள் அந்த டார்கெட்டட் தெரப்பீஸ் வந்துருச்சு. ஸோ அந்த இதை மட்டும்தான். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிறதுக்கு கொஞ்சமாவது இருக்கும் அவங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா சில பேருக்கு அந்த இடம் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். நிறைய அவங்க டாக்டர் வந்து அதுக்கெல்லாம் அவங்கள ஃபஸ்ட்டே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த துறையில் வேலையை செய்கிறவங்க கரெக்ட், அவங்களுக்கு வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த பெட் ஸ்கேன் இன்ஜெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ரேடியேஷன் வரும் தான். இந்த கதிரியக்கத்துறையில் வேலை செய்கிறவங்க வந்து நிறைய தே டூ லாட் ஆஃப் சாக்ரிஃபைஸ்ன்னு தான் நான் சொல்வேன். அவங்களுக்கு தெரிஞ்சே தான் இதை இன்னொருத்தரோட நல்லதுக்காக அவங்க தே கெட் எக்ஸ்போஸ்ட். அவங்களுக்கு இதுக்காக வந்து இவ்வளோ டோஸ் தான் அவங்களுக்கு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த டிஎல்டி பேட்ச் மூலியமாக அவங்க மானிட்டர் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் அந்த ரேடியோ தெரப்பி கொடுக்குற அந்த டெக்னீஷியனும் ஒரு லெட் ஷீல்டுக்கெலாம் பின்னாடி இருப்பாங்க. பட் ஸ்டில் நீங்கள் சொல்கிற ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குதான். கண்டிப்பாக அவங்க நம்மளுக்காக ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கணும். நமக்காக அவங்க வந்து அந்த ரேடியேஷன்ஸ் வந்து அவங்க உடம்புல எடுத்துக்கிறாங்க. பட் இயர்லி ஒன்ஸ் அவங்களை வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல மேம்? இல்லை, எப்பயுமே இல்லைப்பா. இப்போது அந்த டைப் ஆஃப் கேன்சர் இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ரிசப்டார் பேஸ்டுன்னு சொல்லிடுறோம். இப்போ பிரெஸ்ட் கேன்சர்னால் கூட அதில் இவ்வளோ விதங்கள் இருக்குது நம்ம தெரியற கட்டின்றதை விட. ஸோ அதை பொறுத்து தான் அவங்க அந்த பெட் ஸ்கேனோட ஃப்ரீக்வன்சி எல்லாமே உங்களோட அந்த ரேடியோ ஆங்காலஜிஸ்ட்டோ அவங்களோ அந்த ஃப்ரீக்வன்சியில் மட்டும் எடுத்தால் போதும்ப்பா. நம்ம சில டைம்ஸ் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு ஆங்ஷியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அன்னெசரியாக சில டைம்ஸ் எழுதுகிற மாதிரியும் ஆகிடுது. இப்போ வந்து தைராய்டு கூட ஸ்கேன்ஸ் எல்லாம் இருக்கா மேம்? தைராய்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ்வலாக பிளட் டெஸ்ட்டில் நம்ம பார்ப்போம். கரெக்டு. நீங்கள் வந்து தைராய்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது என்னுடைய அனுபவத்தில் தைராய்டு கட்டிகள்
நிறைய கண்ணுக்கு தெரியாத விதங்களில் தான் இருக்குது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லேயே நல்லா அது வந்து தெரியும். ஏன்னா அது வந்து நம்ம உடலில் நல்லா மேலே இருக்கிறது பட்டர்ஃப்ளை ஆர்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் இருக்க ப்ராப்ளம்ஸை வந்து இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லேயே கண்டுபிடிச்சிடலாம். அதில் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த காய்டர் அதில் வந்து என்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ அவங்களுக்கு ஏதாவது பிளட் டெஸ்ட் எக்ஸ்ட்ராவாக இன்னும் தேவையா, அப்புறம் அதுக்கு மெடிசன், சில பேருக்கு கழுத்து ரொம்ப வீக்கத்துக்கு சர்ஜரி தேவைப்படும், சில பேருக்கு மருந்து உட்கொண்டாலே சுருங்கி போயிடும். ஸோ அந்த விதங்களை என்னன்னு கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு அல்ட்ராசவுண்ட் தைராய்டு ஒரு நல்ல உபயோகப்படும். ஓகே, அவங்களுக்கு வந்து கட்டியாக இருந்ததுன்னா அவங்க வந்து அது யூஸ் ஆகும். ஆனால் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு பெஸ்ட்டு வந்து நம்மளோட பிளட் டெஸ்ட் தான். ஆமாம். ஓகே ஓகே. இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன மேம், நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, சில நோய்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்னு இல்லாத சில நோய்கள் கூட இருக்கும். பட் அந்த விஷயத்த திடீர்னு ஒரு ஸ்கேனில் வந்து நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு இருக்குது, ஒன்றுத்துக்காக நம்ம ஸ்கேன் இருக்க போயிருப்போம், கரெக்ட், இன்னொரு விஷயத்த அதை கண்டுபிடிப்போம். இப்போ இது வந்து ப்ளஸ்ன்னு நினைக்கிறீங்களா, இல்லை சில பேருக்கு வந்து ஒரு சில தலையிலலாம் சில கட்டிகளோ ஒரு பிளட் நாட்ஸோ இருக்கும், அது லைஃப் லாங் இருக்கும். பட் இந்த தலைவலின்னு ஏதோ ஒன்று விஷயத்துக்கு கண்டுபிடிக்க போய் நம்ம இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுறதுனால அதை கண்டுபிடிச்ச பிறகு அதுலேயே நிறைய பேர் வந்து ஒரு பயத்திலேயே இருப்பாங்க. சொல்கிற விஷயம் கண்டிப்பாக கரெக்ட், டபுள் எட்ஜ் ஸ்வாட் தான். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பித்தப்பை கல் வந்து ஒரு தொந்தரவே இல்லாதவருக்கு கண்டுபிடிச்சி கொடுக்குறோம். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜென்ரலாக சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு 50-60 வயசு வரைக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதை ஸ்கேனில் வருஷம் பார்க்குறவங்க எல்லாமே நீங்கள் சொல்கிற இது இருக்குது. பட் எல்லாத்த விட முக்கியமானது என்னென்னா, இது பிரச்சனை இல்லைன்னு ஒரு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா அதை நம்பி நான் இப்போ திருப்பி எப்போ உங்ககிட்ட வரணும் அப்படின்னு கேட்கலாம். அடுத்த விஷயம் வந்து, இப்போ பித்தப்பை கல்கே எடுத்துட்டிங்கன்னா, தேவைன்னா டாக்டர் எப்போ சர்ஜரி ஏன் உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா, இப்போ சுகர் இருக்கலாம் உங்களுக்கு, திடீர்னு உங்களுக்கு ஒரு வயிற்று வலியோடு நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அதை ஆப்ரேஷன் பண்ணுற நிலை வரலாம். அதை தடுக்கிறதுக்கு தான் வந்து அவங்க ப்ரையராகவே சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த முடிச்சுக்கள், இந்த நிறைய என்ன சொல்கிறது, நார்மல் வேரியன்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறது, அதை தெரிஞ்சிடுறதுனால நம்ம பயப்படாமல் நம்ம லைஃப்பை வந்து எடுத்துக்கிட்டு, அதாவது இட் இஸ் அபவுட், இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் சொல்லிட்டாருன்னா அதை அப்படியே கேட்டு, இப்போ வந்து டாக்டர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி கூகுள் டாக்டர், அது இல்லாமல் இப்போ நிறைய டாக்டர் ஃபார்ம்ஸ் இருக்குது இப்போ. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுனால தான் அந்த ட்ரஸ்ட் குறைஞ்சி போயிடுது. ஸோ இதெல்லாமே நீங்கள் கம்மி பண்ணிட்டு, ஈவன் ஒரு வேல்யூ அப்நார்மலாக இருக்குது, பட் உங்கள் டாக்டர் பயப்படாதீங்கன்னு சொன்னீங்கன்னா பயப்பட வேண்டாம். ஓகே ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் டி லெவல் இந்தியாவில் எல்லாருக்குமே கம்மியாக தான் இருக்கும். பட் அதை பார்த்துட்டு நம்ம அதிகமான மருந்துகள் அதெல்லாம் தேவையே இல்லைப்பா. ஓகே டாக்டர். அடுத்த காலர். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், யார் எங்கிருந்து? செல்வ கணேசன், வேலூர்லேருந்து மேடம். டாக்டர் கிட்ட உங்கள் கேள்வியை கேளுங்க. செல்வ சொல்லுங்க ஐயா. வணக்கம் சார் மேடம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். மேடம், கேன்சர் வந்தவங்கலாம் முடியெல்லாம் கொட்டிட்டு இருக்காங்க மேடம் தலையில. சொல்லுங்க, அது எதனால மேடம்? அப்புறம் கேன்சர் வராத இருக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் சொல்லுங்க மேடம். நல்ல கேள்வி. அந்த முடி கொட்டுதல் வந்து சில மருந்துகள் உட்கொள்ளும் போது அது வரும், அதே மாதிரி ரேடியேஷன் கொடுக்கும்போதும் சில பேருக்கு வரும். அது அவங்கவுங்களோட உடல்நிலை பொறுத்தது தான். ரெண்டாவது வந்து அந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சப்புறம் அது எல்லாமே வந்து அவங்களுக்கு சரியாயிடும். ஏன்னா நார்மல் செல்ஸையும் அதை அட்டாக் பண்ணுது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அது வந்து ஒரு டிமாண்டிங் ட்ரீட்மெண்ட் தான். நம்ம உடலில் இருக்கிற எல்லா சக்தியும் வந்து அது எடுத்து இது பண்ணும்போது அந்த மாதிரி அந்த ஹேர் ஃபால் வருது. அடுத்த விஷயம் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும். வராமல் இருக்கிறதுக்கு நிறைய சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். லைஃப்பை வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணணும், நல்ல காய்கறிகள்லாம் சேர்த்து சாப்பிடணும். அடுத்து நல்ல உறக்கம், அது வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப குறைஞ்சி போயிட்டே இருக்குது. அடுத்து சொல்லணுன்னா நிறைய இருக்குது. பட் என்னென்னா மனநிலையை வந்து ஒரு முடிஞ்ச வரைக்கும் ரேடியோ கேளுங்க, அது ஒரு நல்ல கேன்சர் ப்ரிவென்ஷன் டிப்பு. ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக வச்சுக்கணுங்க. நான் இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது, எல்லாமே அளவாக சாப்பிட்லாம். அட் த சேம் டைம் பேலன்ஸ்டாக எல்லாத்துலேயும் காய்கறி புரதம் எல்லாமே இருக்க மாதிரியான ஒரு நம்ம தமிழ் உணவு வந்து ரொம்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு டயட். அதில் கொஞ்சம் வந்து காய்கறிகள் பழங்கள் தேவையான இடத்துல சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு நல்ல
கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த பதில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேம். இப்போ வந்து ஏர்லி சிம்டம்ஸ் அப்படின்னா நீங்கள் கேன்சருக்கு என்ன சொல்லுவீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். சென்னையில இருந்து தாட்சாயினி பேசுறேன். தாட்சாயினிமா, மேம் கிட்ட மேடம். வணக்கம் மேடம். வணக்கம்ப்பா, சொல்லுங்க. அம்மாக்கு 80 வயசு மேடம். சொல்லுங்க. அவங்களுக்கு இப்ப ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், ஒரு பித்தப்பையில கல்லுன்னு சொன்னாங்க. அப்ப டாக்டர் எல்லாம் கொண்டு போய் காமிச்சாச்சு. அவங்க வயிற்று வலி வருதான்னு கேட்டாங்க. வயிற்று வலி எல்லாம் வரல மேடம். அதெல்லாம் இல்லன்னு சொன்னோடனே அவங்க சரி அப்போ அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. அது சரியா மேடம்? ஆனா ஒரு டாக்டர் சொன்னாங்க அது ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு. கரெக்ட். நீங்க ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். உங்க அம்மாவுக்கு இது இருக்கா, சர்க்கரை வியாதி இருக்கா? இல்ல மேடம். இல்ல இல்லையா? ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கு தொந்தரவும் இல்லை, அவங்களுக்கு சர்க்கரை வியாதியும் இல்லை. ரெண்டாவது என்ன அப்படின்னா, எதனால ஆப்ரேஷன் பண்ணணுன்றத சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்களுக்கு வலி வந்து அந்த டைம் பண்ணும்போது அவங்களோட மற்ற ஹெல்த் சேலஞ்ச், அவங்களுக்கு கார்டியாக் இஷ்யூஸோ ஏதோ இருந்ததுன்னா அந்த டைம் சிரமம் ஆயிடும் ஓப்பன் பண்ணி பண்ணாங்கன்னாலாம். ஸோ அதனால தான் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, இப்போதைக்கு உங்களோட ஃபேமிலி டாக்டர் கிட்ட காமிச்சிங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்துட்டு ஒரு 3 to 6 மாதம் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு 6 மாதம் கழித்து வெறும் வயத்தில் அவங்கள ஸ்கேன் பண்ணி பாருங்கள். அப்போ என்ன முடிவு சொல்கிறாங்களோ அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் ஒன்று மேடம், கால் வலின்றாங்க, இதுக்கு அதுக்கும் சம்மந்தமா மேடம்? இல்லைப்பா. அவங்களுக்கு நீங்க இன்னும் ஒண்ணு என்ன பண்ணலாம்னா, எண்ணெயில பொரிச்ச பொருள் ரொம்ப கொடுக்க வேண்டாம். பித்தப்பை வந்து கல்லு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க எண்ணெய் பொருள் அவாய்ட் பண்ணிட்டாங்கனாலே முக்கால்வாசி அது பிரச்சனை தராது. ஓகே மேடம், நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. கண்டிப்பா ஒரு ரொம்ப தெளிவு கிடைச்ச மாதிரி ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க அவங்க. நன்றி மேம். இப்போ வந்து இப்போ ஒரு 15 to 30 years, 30லேருந்து ஒரு 40க்கு அப்புறம் அப்படின்னு வச்சுப்போம். இந்த ஏஜ் குரூப்பில் எந்த ஏஜ் குரூப் இருக்கிறவங்க உங்ககிட்ட அதிகமாக வந்து இந்த ஸ்கேனிங் இல்லை ப்ராப்ளம்ஸ்னு வராங்கன்னு நினைக்கிறீங்க? 40 to 50 அது மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹெல்த்தை பற்றின ஒரு அவேர்னஸே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு 40 வயசுக்கு மேலே தான் வருது. ஸோ அது வரைக்கும் அவங்க வந்து அவங்களோட வேலைகள், அவங்களோட என்ன சொல்கிறது, குடும்ப சுமைகள் அதெல்லாம் பற்றி தான் யோசிக்கலாம். பட் 40ல் வரதே வந்து ஒரு பெரிய விஷயந்தான். விமன் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி இந்த மெனப்பாசல் டைம் அவங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குது அந்த உடம்பு. அதனால் அவங்க வந்து அப்போ ஒரு வெளியே வந்து அதுக்காக ஒரு டாக்டரை பார்க்க வேண்டியதாகிட்டதுனால ஒரு ஸ்கேன் பார்க்குறாங்க. நான் அதை தான் சொல்லுவேன், இந்த மாதிரி வரும்போது அட்லீஸ்ட் அதை கண்டினியூ பண்ணி அந்த தொந்தரவு சரியானவுடனே மேமோகிராம் எல்லாமே பண்ணிடணும். அதை வந்து ஒரு தொடர்ச்சியாக வச்சுக்கணும். மேபி இன்னொன்று கூட பண்ணலாம். எல்லோரும் வந்து அவங்கவுங்களோட இப்போ அம்மா அப்பாவோட பர்த்டேனா அவங்களுக்கு ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணுறது தான் பெரிய கிஃப்ட். இப்போ வந்து 60 கொண்டாடுறாங்க, 80, அதுக்கெல்லாம் பதிலாக இந்த மாதிரி ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிடலாம். இன்னும் ஒருத்தங்க ஒரு டாக்டர் ஃபேமிலியில் இதுவும் பண்ணாங்க. அவங்க வந்து அவங்க குழந்தைகள் படிக்கும் ஸ்கூல், சில்ட்ரன் படிக்கிற ஸ்கூலில் இருக்க எல்லா டீச்சர்ஸ்க்கும் அவங்க எக்ஸ்ரே மேமோகிராம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன், ஒரு மனிதன் வந்து கோவிட் வந்து கொடுத்துருக்கும் பெரிய பாடம் வந்து தான் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, தன்னை சுற்றி இருக்கிறவனும் நல்லா இருக்கணும். அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நன்றி மேம். முன்னாடி கேட்ட மாதிரி இந்த ஏர்லி சிம்டம்ஸ் என்ன இருக்கு மேம்? சிம்டம் வந்து நான் அதை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தான் சொல்லணும் நான். அதாவது கேன்சர் சிம்டம் வந்து பசி இல்லை அப்படிங்கிறது ஒரு சிம்டம்னா அதெல்லாம் லேட் சிம்டம். ஓகே. ரெண்டாவது அது எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோ அதை பொறுத்து தான் சிம்டம். இப்போ மெனப்பாசல் ப்ளீடிங் இல்லாமல் சில பேருக்கு தீட்டு முடிஞ்ச பின்னாடி ஒரு ப்ளீடிங் வருதுன்னா டெஃபினெட்லி இட் ஷுட் பி பார்க்கணும். ஓகே. ஒரு பீரியட்ஸ் ஒரு ஸ்டாப் ஆகி 1 வருஷம் கழித்து கட்டாயம் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். கர்ப்பப்பை நிஜமாலுமே சுருங்கியிருக்கா, செனப்பை நல்லா சுருங்கியிருக்கா அப்படின்னு கட்டாயம், அதுவும் டிரான்ஸ்வஜைனல் ஸ்கேன் கட்டாயம் பார்க்கணும். நிறைய பேர் வர்றதே வந்து அந்த டைம் அவங்களுக்கு ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சுன்னா அந்த பக்கமே வரமாட்டாங்க. அடுத்து அவங்களுக்கு தொந்தரவாக அந்த தீட்டு வரும்போதோ சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து தே வில் பி அன்ஷுவர் வெதர் இது வந்து இட் வாஸ் அ ஸ்பாட்டிங்கான அப்படி இருந்தால் தான் அவங்க வராங்க. அப்படி இல்லாமல் எல்லா விமனுமே தே ஷுட் ஒரு 45ல் ஒரு வஜைனல் ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது.
சூப்பர் மேம். ஆக்சுவலி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். நேர்களுக்கு நீங்கள் இந்த விஷயங்கள் செய்யுங்க, இந்த விஷயங்கள் செய்யாதீங்க, குறிப்பாக கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா ஒரு டாக்டரா, கதிரியக்கத்துறையில் இருக்க ஒரு டாக்டர்னா என்ன சொல்லுவீங்க? 2-3 விஷயங்கள் தான். முடிஞ்ச வரைக்கும் வெளி சாப்பாடு அவாய்ட் பண்ணும். அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயிலோட அளவை வச்சு நம்ம வந்து நம்மளோட பிளட் பேராமீட்டர்ஸே டிசைட் பண்ணிடலாம். அதாவது ஒரு ஆளுக்கு 500 மில்லி பர் வீக் இதுதான் வந்து அளவுகோல். பர் மந்த் தான் அளவுகோல். பட் இதை பார்த்தோன்னா நம்ம வந்து நிறைய எக்ஸீட் ஆகிட்டே தான் இருப்போம். அது மாதிரி அரிசி உணவு அது மாதிரிலாம் ப்ராப்ளமே இல்லை. ரைஸ் இஸ் நாட் த ப்ராப்ளம். அளவு வந்து நீங்கள் இப்போது ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ற இடத்துல ஹாஃப் மீல்ஸ் உடனே சாப்பிட முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்மளோட ஃபேமிலியை ரெடி பண்ணணும். ஒன்று சாலட்ஸ் ரெடி பண்ணணும். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த விமன் மட்டுமே எல்லாத்தையும் செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கும்போது இட் வில் எண்ட் இன் அ ஃபெயிலியர் ஸ்டேஜ் தான். ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு திருப்பி பண்ணும்போது தே கெட் போர்ட். ஸோ ஆஸ் அ ஃபேமிலி, ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலினா ஒருத்தர் ஒரு நாள் சாலட் ரெடி பண்ணணும் அந்த வீக்கு, ஒருத்தவங்க சுண்டல் ரெடி பண்ணுற வேலையை பண்ணலாம். ஸோ வென் இட் பிகம்ஸ் ஒரு குரூப் ஆக்டிவிட்டி மாதிரி தெர் வில் பி லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பட் இட்ஸ் குடும்பத்தினர் எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயங்களை பண்ணும்போது அதே மாதிரி தான் அந்த ஸ்லீப் சைக்கிளுமே. எல்லாருமே ஒரு 10-11க்குள்ளார டிவியை ஆஃப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பமே. இப்போ சில பேர் வந்து அதை கொண்டு வரணும். நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு தான் இருப்போம். பட் இன்னும் ஒன்று என்னென்னா, இந்த ஆக்டிவிட்டிலாம், இந்த ஹெல்த் செக்கப்லாம் முடிஞ்சு இப்போ ஒருத்தருக்கு வந்து நல்லா இருக்குது, ஹஸ்பண்ட்க்குன்னு வச்சுக்கோங்க, ஒய்ஃப்க்கு பேராமீட்டர் சரியில்லைன்னா திட்டி தீக்கக்கூடாது. அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வந்து ஆஸ் அ சப்போர்ட்டிவ் ரோல் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஒருத்தருமே தே ஷுட் டேக் தட் சப்போர்ட்டிவ் ரோல். ஹஸ்பண்ட் ஆனாலும் சரி, ஒய்ஃப் ஆனாலும், நீ செய்கிறதுனால தான் இப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. எதனால் அவங்க நீங்கள் மேபி டேஸ்டியாக கேட்குறதுனால அவங்க என்ன கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி தான் எல்லாமே. உப்பு குறைச்சிக்கலாம். ஸோ எல்லாமே இப்போ வந்து எல்லாரும் தெரியுதுப்பா. பட் நம்ம ப்ராக்டிக்கலாக அதை வந்து நம்மளோட லைஃப்பில் கொண்டு வரும்போது நிறைய லைஃப் ஸ்டைல் டிசீசஸை வந்து வி கேன் பீட் ஆஸ் என்ன சொல்கிறது, எல்லா எஃப்எம் ரெயின்போ கேட்குறவங்க எல்லாருமே நல்லா இருந்தால் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி தான். கண்டிப்பாக வந்ததுலேருந்து எங்கள் எஃப்எம் ரெயின்போக்காக நிறைய விஷயங்கள் நேர்கள்கிட்டயே நாங்கள் ஆர்ஜிவை தாண்டி பேசிட்டு இருக்காங்க. இந்த 1 மணி நேரம் வந்து உடல் பரிசோதனைகள் குறித்து கதிரியக்க நிபுணர் மருத்துவர் பிரவீனா அவர்களோட தான் நேர்முகம் கேட்டுட்டு இருந்தோம். நன்றி மேம். எங்கள் நிலையத்திற்கு வந்து எங்கள் நேர்களுடைய டவுட்ஸ் அண்ட் என்னோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிளியராக சொன்னீங்க, அதுக்காக நன்றி. நான் ஒன்று மட்டும் இது சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு பேஷண்ட் வந்து சொன்னார், வந்தார் ஸ்கேனில், அவருக்கு பித்தப்பை தெரியவே இல்லை. ஓகே, என்ன அப்படின்னு கேட்டால் அவர் வந்து சொல்கிறாரு, என்ன சாப்பிட்டீங்க, சொன்னால் திட்டக்கூடாது அப்படின்னு சொன்னார். என்னென்னா, இன்னைக்கு காலையில் சாப்பிடக்கூடாது இல்லைங்க, நேற்று நைட் பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும் போது அந்த முன்னாடி உணவும் லைட்டாக சாப்பிடணும். அதை நான் சொல்ல மறந்துட்டேனே நினைச்சேன். அது எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு. கண்டிப்பாக வந்து ஒருத்தவங்க நீங்கள்லாம் ஸ்கேனுக்கு போகிறீங்க அப்படின்னா முந்தின நாள் நைட்லேருந்தே ஓரளவுக்கு லைட்டான ஃபுட் சாப்பிடுங்க, மில்க் அவாய்ட் பண்ணும். ஓகே, சூப்பர் மேம். செம்மையான டிப்ஸ் சொல்லி முடிச்சிருக்கீங்க. நன்றி மேம், மிகவும் நன்றி. தேங்க்யூ. நேயர்கள் அனைவருக்குமே நன்றி. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்ட்.